நம்மளை பற்றி பின்னாடி குறை சொல்கிறவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும் தெரியுமா? ஒன்று அவங்க முன்னாடி நல்லா வாழக்கூடாது, இன்னொன்று அவங்கள விட முன்னேறிடக்கூடாது. உண்மையாகவே உங்கள் மேலே அக்கறைப்பட்டு குறைகளை சொல்கிறவங்க நேரடியாக அவங்கக்கிட்ட வந்து இந்த குறைகளை சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஜென்யூன் பீப்புள்ஸ். உங்களை விலை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு பின்னாடி மட்டும் பேசி இல்லாததையும் பொல்லாததையும் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? பிசாசு நினச்சது நடந்துடும், ஈஸியாக அவங்கள மேற்கொண்டுருவான். அப்போ எப்படி தான் இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாற்று பாதையை கண்டுபிடிச்சு அகைன் உங்களுக்கான பாதையில் போக ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களுக்கு நியமிச்சிருக்கிற பாதையில் நீங்கள் இன்னும் ரொம்ப தூரம் போகணும். இந்த பயனில்லாத விஷயங்களை பார்த்து இப்படி சோர்ந்து போய் உட்காந்துட்டிங்கன்னா எப்படி? நம்ம நல்லதுக்காக ஒருத்தங்க குறைய சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுவே நம்மளை பலவீனப்படுத்துகிற நோக்கத்தில் இருந்தால் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அந்த பீப்புள்ஸையும் தான். யாருக்காக உங்களோட குட் கேரக்டர்ஸை விட்டுறாதீங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சீரியஸாகவே ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. அது